வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு kaneeshreenalogics. ஸோ நான் உங்கள் மணி. ஸோ என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் நம்மளோட எனர்ஜி எங்கே போச்சுன்னே தெரில மக்களே. எனக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னோட எனர்ஜி எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. ஸோ அப்போ ஒரு கண்டிப்பான முறையில் ஒரு பிரேக் அண்ட் மோட்டிவேஷன் அப்படின்றது தேவைப்படுச்சு. அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு மோட்டிவேஷனாக நான் என்ன பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நான் சாட்டர்டே அதாவது நம்ம காலேஜ் போயிருந்தோம், ஆர்ஆர்பி கிளர்க் மைண்ட்ஸ். ஸோ அப்பயும் எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கிடைச்சிச்சு. நம்ம பசங்க நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. சிஏ 28 போட்டேன், உங்களுடைய சிஏ பார்த்து 28 போட்டேன். லைவ் கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் பெங்களூரில் நம்ம பையங்க போய் எழுதியிருக்கிறாங்க, பாண்டிச்சேரியில் நம்ம பசங்க போய் எழுதியிருக்கிறாங்க, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ போய் எழுதிட்டு வந்திருக்கிறாங்க. சரியா? ஸோ எழுதிட்டு ஒரு ப்ரோ தான் கால் பண்ணார். ஸோ அவரும் ஆனால் அவர் பட்டியல் போட்டார் மக்களே, என்னென்ன நான் நடத்தினது, அந்த ஏர்போர்ட்டு, கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டு, அப்புறம் இந்த நம்ம சொல்கிற எக்ஸ்ட்ரா சொல்கிற அந்த டைகர் ரிசர்வ், அதுலேருந்து யூபியிலேருந்து ஒரு டைகர் ரிசர்வ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி இந்த நம்ம ஐஎம்எஃப் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் பார்க்கும்போது அதோட டிஜி, அதனுடைய பிரசிடென்ட் இதெல்லாம் பார்ப்போம், அதுலேருந்து கேள்விகள் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஏதோ ஒரு ஸ்கீமை பற்றி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய செஷன் பார்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28 கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி, அதுவும் அக்யூரேட்டாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எனர்ஜி டவுன் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் அவரும் அதான் சொன்னார், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்தீங்க, 3 மந்த்ஸாக எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்க, ஏன் ஃபியூ டேஸ் இல்லை அப்படின்னு மாதிரி கேள்வியே கேட்டார் மக்கள் என்னை பார்த்து. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓகே நானும் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு. சரி ஓகே எந்திரா அப்படின்ற மாதிரி நானும் எனக்குள்ளே இருக்கிறவனை உசுப்பியிருக்கேன். கண்டிப்பாக இனிமேல் எதையுமே நான் ரெக்கார்டாக கொடுக்குற மாதிரி இல்லை, ஐடியாவே இல்லை. ஸோ அதனால் எப்பயுமே ஒரு டைமில் இவங்களை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தால் தான் எல்லாருமே வருவாங்க. ஸோ யார் வராங்க வரல அப்படின்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய வேலையை நல்லா பார்த்தா நம்மளால் கண்டிப்பான முறையில் ஒரு ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கிடச்சிருக்கு. வேலையை நல்லா பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு திருப்தி எனக்கு கிடச்சிருக்கு மக்களே. ஸோ அதனால் நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எவ்ரிடே ஈவினிங் என்னோட டைமை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ எல்லா நாளும் ஈவினிங் 5 மணிக்கு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஆப்பில் லைவ் போகிறப்பையும் நிறைய பேர் பிகினர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க எதிர்பார்க்குறது சில பல விஷயங்கள்லாம் தெரிய மாட்டேது உங்களுக்கு. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரீசனிங்கை கொஞ்சம் நம்ம பசங்களுக்கு மோல்ட் பண்ணலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான ஒரு இனிஷியேட்டிவ் ஏதாவது பண்ணணும் ரீசனிங்கில் அப்படின்ற மாதிரி மைண்டில் ஓடினே இருந்தது. ஸோ அப்போ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் என்ன சார் அப்படின்னு பார்க்குறச்ச நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அப்படின்னா டுமில் செஷன் கொண்டு வாங்க நிறைய பேர் கேட்குறீங்க, ஆனால் பிகினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால டுமில் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் ப்ரோ 2 பேருக்குமே நம்ம கொண்டு போகிறோம். அதில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, டெய்லி ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், எப்படின்னா ஏதாவது ஒரு பேசிக் கான்செப்டை ஒரு 10 to 15 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்மளுடைய டுமில் செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? இதான் என்னுடைய கேள்வி. சரியா? ஸோ பக்காவாக இனிமேல் உங்களுக்கு ரீசனிங்கும் போகுது, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் போகுது. எல்லாருமே வந்துருங்க மக்களே, பக்காவாக அடிச்சு நொறுக்குவோம். லைவில் மீட் பண்ணலாம். இனிமேல் லைவ் யார் மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணலாம். நான் மிஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இல்லை. ஸோ ஐ கெட் மை எனர்ஜி, ஸோ யூ கெட் யுவர் எனர்ஜி அண்ட் கம் பேக் ஸ்ட்ராங்கர் அப்படின்ற மாதிரி நானே எனக்குள்ள சொல்லிக்கிட்டேன். ஸோ வாங்க 5 மணிக்கு மீட் பண்ணலாம். லைவ்ல சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணி. தேங்க்யூ ஸோ மச்.